வெல்கம் டு பிரியாணி ஜங்ஷன். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ் என்னன்னா கோபி 60 அதாவது தமிழில் சொல்ல போனால் காலிஃப்ளவர் பகடா. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்லாம் கட் பண்ணி வச்சுப்போம், அதுக்கப்புறம் நம்ம ரெசிபியை பார்க்கலாம். எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும், ஏன் இவங்க வெங்காயத்தை கட் பண்ணுறாங்க, வெங்காயம் எதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படி உங்க எல்லாருக்கும் டவுட் வந்திருக்கும். அதை நீங்கள் வீடியோ கடைசியில் பார்க்கலாம். இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸ் சொல்ல போகலாம். சிக்கன் மசாலா, கரம் மசாலா, இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய பேஷன் எடுத்து எல்லாத்தையும் குட்டி வச்சுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம காரம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு எடுத்துப்போம். நீங்க பியூர் வெஜிடேரியன் இருந்தா முட்டை சேர்க்க தேவையில்லை, அதே டேஸ்ட் தான் வரும். இதே நான் வெஜிடேரியன் இருந்தா முட்டை சேர்த்துக்கலாம். போட்ட எல்லா மசாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இது நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கினா நம்ம சாப்பிடும் போது ஜூஸியாகவும் மொறு மொறுன்னு இருக்கும். அதனால நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம கலந்து வச்ச மசாலா கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த காலிஃப்ளவர் எடுத்து உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா இன்னும் நம்மளுக்கு டேஸ்ட் அதிகமாக வரும். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு நல்லா காய்ச்சல நம்ம மிக்ஸ் பண்ண கோபி 60 கிராம் எண்ணெயில் போட்டு நல்லா ஒரு உள்ள ஆகிற வரைக்கும் நம்ம எண்ணெயிலே வச்சு இங்கே பார்ப்போம். ஃபைனலாக கோபி 65 ரெடி. நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லிருப்பேன், ஆனியனும் சில்லியும் தேவையில்லையே, எதுக்கு இவன் கட் பண்ணாரு நினைச்சிருப்பீங்க நீங்கள். அந்த கோபி 65 கூட ஆனியன் ப்ளஸ் சில்லி ப்ளஸ் டொமேட்டோ சாஸ் இது எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சு. நீங்கள் வீட்டில் ஒரு சின்ன ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். நான் இந்த வீடியோ வாய்ஸில் ஏதோ தப்பு இருந்தால் என்ன மன்னிச்சிடுங்க. நம்ம மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.